ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய நீட் 2024 எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னால் நீட் 2024 எக்ஸாம் டே விலாக் ஷூட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் எனக்கு சென்டர் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் அவையில் போட்டாங்க. ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் அவ்வளோ தூரத்தில் சென்டர் போட்டதுனால காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 5 மணிக்கு பஸ் பிடிச்சி சென்டர் போகிற மாதிரி இருந்தது. ஒரு 3 பஸ் மாறி 9:30க்கு தான் சென்டர் போய் சேர முடிஞ்சுது. எனக்கு பஸ் ட்ராவலிங்கும் அவ்வளோவா ஒத்துக்காதுங்கிறதுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்டர் போய் எப்படியோ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே 9:30லேருந்து ஒரு 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெளியிலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 o'clock வரைக்கும் வெளில வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டருக்குள்ளே எல்லாரையுமே செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. ஒரு 12 மணிக்குள்ளேயே செக்கிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 12 மணிக்கெலாம் போய் கிளாஸ்லேயே உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே 2 o'clock வரைக்குமே சும்மா தான் உட்கார வச்சுருந்தாங்க. 2 o'clock கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடித்தோடனே அப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5:20க்கு கலெக்ட் பண்ணிட்டாங்க பேப்பர்ஸ் எல்லாம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாம் வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டு ரிட்டன் வரத்துக்கு சுத்தமாக பஸ்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் திருச்செந்தூர், ஒரு 6 கிலோமீட்டரில். அங்கேயே போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கு வந்தோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே நான் ஆன்சர் கீயே செக் பண்ணலை. செக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஆன்சர் எல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, வரும்போது வரட்டும் அப்படிங்கிறதுக்கு நான் செக் பண்ணாமே விட்டுட்டேன். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் எப்படி ஈஸியாக இருந்துச்சா டிஃபிகல்ட்டாக இருந்துச்சாங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் 2 டேஸாக டயர்டாக இருந்ததுனால சரி இன்றைக்கி தான் கொஷின் பேப்பர் எடுத்து பார்ப்போம், ஆன்சர் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் பார்த்தேன். அதில் QRST அப்படின்னு ஒரு 4 கோடுக்குள்ள ஆன்சர் தான் இருந்துச்சு. என்னோடய கோட் நம்பர் N4 அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, நம்ம கோடுக்கு இன்னும் ஆன்சர் கீ இன்னும் வரல பிள்ளை இருக்குது. சரி, நம்ம கொஷின் ஷஃபலாகி தானே இருக்கும், நம்ம அதில் உள்ளதே பார்த்து எப்படியாவது குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கீ மட்டும் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணேன். பார்த்தா என் கொஷின் பேப்பரில் உள்ள ஒரு கொஷின் கூட அந்த ஆன்சர் கீழே இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஒரு கொஷின் கூட இல்லையே, சரி நம்ம வேறு ஏதோ இயர் கொஷின் பேப்பர் மாற்றி டவுன்லோட் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு எல்லா கோடோட கொஷின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி எல்லா கோடில் உள்ளதையும் செக் பண்ணுறேன். ஒரு கொஷின் கூட 200 கொஷினில் ஒரு கொஷின் கூட என்னோடய புக்கில் இருந்தது அந்த கொஷின் புக்கில் இல்லை. அப்புறம் தான் நியூஸில் பார்த்தா 2 சென்டர் மட்டும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது எப்படி 25 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் எப்படி 2 சென்டருக்கு மட்டும் கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னு. என் கூட எழுதின கொஞ்சம் பிள்ளைங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க எல்லாருக்குமே இதே கோடு தான், இதே கொஷின் பேப்பர் தான், வேறு தான் மாறி வந்திருக்குன்னு அவங்களும் ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. என்னடா இது, 2 சென்டருக்கு மட்டும் இப்படி கொஷின் பேப்பர் மாறி வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே. ஒரு சென்டர்லேயும் 700 பேர் எழுதியிருக்கோம். பக்கத்துலேயே இன்னொரு சென்டரு, ஒரு சென்டரில் 700 பேர் எழுதியிருக்கோம். 2 சென்டரில் 1400 பேர் எழுதியிருக்கோம். நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய் படித்தவங்க, ரீரிப்பீட்டர்ஸு, ஃப்ரெஷர்ஸுன்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எனக்கெலாம் சென்டர் ரொம்ப தூரம். நான் இங்கே கழுகுமலையில் இருக்கேன். எனக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் கமலாவதி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் போட்டிருந்தாங்க சென்டரு. ரொம்ப தூரம், 120 கிலோமீட்டர். மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கிளம்பி போய் சேர்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். திருப்பி வரத்துக்கு பஸ் இல்லாமல் அங்கேயே தங்கி ரிட்டன் மறுநாள் இந்த மாதிரி பார்த்து சரி நான் 2 நாள் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பார்க்காம இன்றைக்கி தான் பார்த்தா என்டையர்லி 200 கொஷின்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து NTA கிட்டேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்பவே என்ன சொல்கிறது, செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாருமே தூரத்துலேருந்து தான் வந்துருந்தாங்க அந்த சென்டருக்கு. தூரத்துலேருந்து கடைசியில் நல்லா எழுதி, நிறைய பேர் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கி இந்த டைமே சீட் கிடச்சிருங்கிற ரேஞ்சிலலாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்பவே டிப்ரெஷனான ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்கும். நான் பயோவில் ஓரளவு நல்லா எழுதியிருந்தேன். கெமிஸ்ட்ரி அவ்வளோவா எழுதலை. ஃபிசிக்ஸும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு 20 கொஷின் அட்டன் பண்ணியிருந்தேன்.
ஆனால் கரெக்டாக என்னென்னு தெரியல. இருந்தாலுமே ஓரளவு ஒரு 350 அபவ் தான் நான் எதிர்பார்த்தேன் மார்க்கு. இதுவும் நல்லா படிச்சுட்டு போய் நல்லா எழுதியிருந்தேன்னா இன்னுமே எனக்கு டிப்ரெஷன் ஆகிருக்குமோ என்னவோ. 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டோடு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வராங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் மாறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ், இது 1 இயர் ஃபுல்லாக ட்ராப் எடுத்து படித்தவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெஷராக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஷனான சுச்சுவேஷனாக தான் இருக்குது. நான் காலையில் சரி எதர்ச்சியாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிவிட்டு வீடியோ போடுவோம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக பார்த்ததுனால தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா கொஷின் பேப்பர் மாறி இருக்குங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு என்டிஏ அடுத்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுதான் எனக்கு வந்து அந்த கொஷின் பேப்பரு N4 அப்படின்னு கோட் போட்டு வந்துருந்துச்சு. எல்லா கொஷின்ஸுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான். ஒரு கொஷின் கூட ஒத்து போகலை ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸாம் நடத்தணும். ஏன்னா வந்து நல்லா படிச்சுட்டு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே இது வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். இதுக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷனும் கொண்டு வரணும். கொஞ்சம் அடுத்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எங்களை செக் பண்ணுறதை விட இன்னும் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணி கூட எக்ஸாம் நடத்தணும். இதுதான் இந்த வருஷம் என்னோடய நீட் 2024 எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கோ த்ரூ பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. ரிப்பீட் பண்ண போகிறவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட நீட் 2024 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.